வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். நாளைய தினம் நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெறவுள்ள நிலையில் இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் ஏற்றிச் செல்லும் நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பமாகின. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டாரு ஆகியோர் கண்காணிப்பில் வாக்குப்பெட்டியை ஏற்றிய முதலாவது பேருந்து இன்று காலை 8:30 மணிக்கு புறப்பட்டது. இதேவேளை கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் 2024 ஆண்டு தேருணர்வு டாப்பின் பிரகாரம் 1,907 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதோடு கிளிநொச்சி மாவட்டத்தில் 108 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் இருந்து வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்களிக்க தகுதி பெற்ற 90,607 வாக்காளருக்கான வாக்குப்பெட்டிகளை வாக்கு சாவடிகளுக்கு காலை 10 மணியளவில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான திரு க. கனகேஸ்வரன் மற்றும் மன்னார் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் வே. சிவராஜா முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள், பெட்டிகள் மற்றும் உபகரணங்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வழங்கும் நிகழ்வு வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் இன்று காலை 7:30 மணி முதல் ஆரம்பமானதுடன் வவுனியா மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு இன்று காலை 9 மணியளவில் உத்தியோகத்தர்களும் உபகரணங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி P.A. சரத் சந்திர தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான வாக்குப்பெட்டிகள் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் இருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்து செல்லப்பட்டு அதேவேளை முல்லைத்தீவில் 89,889 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்காக போலீசார் மற்றும் 1,653 அரச ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இதன்படி தேர்தலில் மொத்தம் 8,888 வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் 1,71,40,354 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்காளர் அட்டை பெறாமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்து சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய வாக்காளர்கள் தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் வாகன சாரதி உரிமம் அல்லது பொதுச்சேவை ஓய்வூதிய அட்டை அல்லது முதியோர் அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை, தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, சாதாரணவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, இதில் ஏதாவது தம்மை அடையாளப்படுத்தும் ஒன்றினை எடுத்து சென்று வாக்களிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக 64,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இவர்களோடு தேர்தலில் வாக்குப்பதிவை கண்காணிக்க உள்நாடு வெளிநாடுகளில் இருந்து கண்காணிப்பாளர்களும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் மற்றும் அனைத்து எழுது பொருட்களும் இன்று தொடக்கம் நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும் எனவும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் நாளைய தினம் ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து பொது சேவைகளும் இயங்காது எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது 1, 2, 3 என இலக்கங்கள் அல்லது புள்ளடி பயன்படுத்தப்பட்டன. இதனால் பலரும் குழப்பத்துக்கு உள்ளாகியிருந்தனர். எவ்வாறாயினும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது விருப்ப வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். எனவே உரிய முறையை பின்பற்றி அளிக்கும் வாக்கு
வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக மாற்ற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளை நடைபெறவுள்ள 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குகளை எண்ணுவதற்கான செயல்முறையினை தேர்தல்கள் ஆணைக்குழு அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது. இது தொடர்பில் தெளிவுபடுத்திய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்கு தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் நவம்பர் 14ஆம் திகதி மாலை 4:15 மணிக்கு ஆரம்பமாகும் என தெரிவித்தார். வாக்கு பெட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையத்துக்கு வருவதை அடிப்படையாக கொண்டு வழக்கமான வாக்கு எண்ணும் பணிகள் நாளை இரவு 7:15 மணியளவில் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் தொகுதி முடிவுகள் மற்றும் மாவட்ட முடிவுகள் தேர்தல் செயலகத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவுடன் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் எனவும் உத்தியோகபூர்வமற்ற தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை செயல்முறை பின்வருமாறு தொடரும். முன்னதாக ஒவ்வொரு பட்டியலும் உள்ள வாக்குகள் முதலில் எண்ணப்படும். இரண்டாவது, அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் ஒவ்வொன்றும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும். இறுதியில் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சுயேட்சை குழுவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிக்களின் தொகை வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும். அதன் பின்னர் அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும். அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சி சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் அவர்கள் பெற்ற அதிக வாக்குகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வாக்கு எண்ணும் பணியின் போது வாக்கு எண்ணும் மையங்கள் அல்லது அருகில் உள்ள வேதிகளில் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2018ஆம் ஆண்டு ஆணி மாதம் தமது சொந்த மக்களான 10 வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய எதிரியான தந்தைக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நேற்றைய தினம் நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பளித்துள்ளார். குறித்த மக்களை சத்தம் போட விடாது தடுக்கும் முகமாக வன்மையான முறையில் தனது தந்தை குற்றம் புரிந்ததாக நீதிமன்றில் அழுத வண்ணம் சிறுமி சாட்சியம் அளித்துள்ளார். திடீரென தான் எழுந்தபோது மகளையும் தனது கணவரையும் காணவில்லை எனவும் மது போதையில் மகளை தகாத முறைக்கு கணவன் ஈடுபடுத்தியதை தான் கண்டதாகவும் உடனடியாக போலீசாருக்கு தொலைபேசி மூலம் அழைத்ததை அடுத்து போலீசார் அதிகாலையில் வீட்டில் வைத்து கைது செய்ததாக குழந்தையின் தாயும் எதிரியின் மனைவியுமானவர் நீதிமன்றில் சாட்சி அளித்துள்ளார். இந்த நிலையில் நீதிபதி இளஞ்செழியன் 10 வயது நிரம்பிய சொந்த மக்கள் மீது தந்தை மேற்கொண்ட இந்த சம்பவத்தை அடுத்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்குவதே பொருத்தம் என தெரிவித்து 10 ஆண்டுகள் கடூழிய சிறையும் 2 லட்சம் ரூபாய் நட்ட ஈடும் வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் நட்ட ஈட்டை செலுத்த தவறும் பட்சத்தில் 2 ஆண்டு கடூழிய சிறை மற்றும் 10,000 தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் மற்றும் இதர இந்து கோவில்கள் மீது எதிர்வரும் 16, 17ஆம் திகதிகளில் தாக்குதல் நடத்துவோம் என காலிஸ்தான் பிரிவினைவாதி குர்பத்வந்த் சிங் பனுல் மிரட்டல் விடுத்துள்ளார். காலிஸ்தான் தனிநாடு கோரி வரும் சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து செயற்பட்டு வருகிறது. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இந்த அமைப்பு இந்தியாவிற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது. இதன் தலைவர் குர்பத்வந்த் சிங் பனுல் தான் பேசும் ஒரு காணொளியை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளார். அதன் பின்னணியில் அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி பிரார்த்தனை செய்யும் படங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் அவர் கூறியதாவது: வரும் 16, 17ஆம் திகதிகளில் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்துவோம். அயோத்தியில் வன்முறை வெடிக்கும். இந்துத்வா சித்தாந்தத்தின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்வோம். வன்முறை இந்துத்வா சித்தாந்தத்தின் புறப்பிடமான அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலின் அடித்தளத்தை தகர்ப்போம். கனடாவின் மிசிசவுகாவில் உள்ள காளிபரி கோவிலில் 16ஆம் திகதியும் பிராம்டனின் திரிவேணி கோவிலில் 17ஆம் திகதியும் நடைபெறவுள்ள வாழ்நாள் சான்றிதழ் முகாமில் இந்திய தூதரக அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என கனடா வாழ் இந்தியர்கள் இந்த முகாமில் தாக்குதல் நடத்துவோம். எனவே கனடா வாழ் இந்தியர்கள் இந்த முகாமில் பங்கேற்க வேண்டாம். கனடாவில் உள்ள பல இந்திய வம்சாவளி எம்பிகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சித்தாந்தத்தை கடைபிடிக்கின்றனர். கனடா எம்பி சந்திர ஆயிரா இந்து தீவிரவாதத்தின் முகாமாக விளங்குகிறார். அவர் கனடாவிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அல்லது அங்கிருந்து அவர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றார். கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள இந்து கோவிலில் இந்துக்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இது தொடர்பாக SFJ முக்கிய நிர்வாகி இந்தர்ஜித் கோஷலை கனடா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பனுல் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பாலாஜி என்பவர் மருத்துவராக பணியாற்றி வரும் நிலையில் இளைஞர்கள் மருத்துவமனைக்குள் புகுந்து பாலாஜியை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். தங்கள் தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறியே மருத்துவரை கத்தியால் குத்தியுள்ளனர். கத்தி குத்தில் காயமடைந்த பாலாஜி மீட்கப்பட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். கத்தியால் குத்திய இளைஞர்கள் 4 பேரை பிடித்த மருத்துவமனை ஊழியர்கள் அவர்களுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மணிப்பூரில் பதட்டமான சூழல் நிலவி வருவதால் பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரின் ஜிப்ரிபாம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 11 பேர் நேற்று முன்தினம் கொல்லப்பட்டனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த குகி ஜோ கவுன்சில் இன்று காலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்தது. இதையடுத்து கடைகள் அடைக்கப்பட்டு மாநிலத்தின் பல பகுதிகளிலும் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனிடையே 11 பேர் கொல்லப்பட்டதற்கு எதிராக நேற்று மாலை இம்பால் மேற்கு மற்றும் இம்பால் கிழக்கு மாவட்டங்களில் பல்வேறு கிராமங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இம்பால் பள்ளத்தாக்கில் பல இடங்களில் மோதலில் ஈடுபடும் இரு தரப்பில் இருந்தும் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. மேலும் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு காணாமல் போனவர்களை கண்டறியும் பணிகளை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான உலகச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் தனது நிர்வாகத்துக்கு ஏற்ப நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகின்றார். அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றிக்கு உதவிய டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்க் மற்றும் அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமி ஆகியோர் அந்த நாட்டின் செயல்திறன் துறையை வழிநடத்துவார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவை பொறுத்தவரை அரசின் செயல்திறன் துறை என்பது பொருளாதாரம் நிதி மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. எலான் மஸ்க் விவேக் ராமசாமி ஆகியோர் அடிப்படையில் தொழிலதிபர்களாக உள்ளனர். எலான் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகியவற்றின் செயல் அதிகாரியாக உள்ளார். மேலும் உலகின் நம்பர் 1 பணக்காரராக உள்ளார். அதே போல விவேக் ராமசாமியும் தொழில் அதிபராக இருந்து குடியரசுக் கட்சியில் செயல்பட்டு வருகின்றார். எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற கடுமையாக உழைத்தனர். எலான் மஸ்க் நிதியுதவி செய்தார். விவேக் ராமசாமி டொனால்ட் ட்ரம்பின் பிரச்சாரத்தில் பெரும் பங்கு வகித்தார். இந்த நிலையில் தான் அவர்கள் 2 பேருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய பொறுப்பை வழங்கியுள்ளார். இந்த 2 அற்புதமான அமெரிக்கர்களும் சேர்ந்து எனது நிர்வாகத்திற்கு அரசாங்க அதிகாரத்துவத்தை அகற்றுவதற்கும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதற்கும் வீண் செலவுகளை குறைப்பதற்கும் கூட்டாட்சி ஏஜென்சிகளை மறுசீரமைப்பதற்கும் வழிவகுக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஜீஹாய் நகரில் உள்ள மைதானத்திற்கு வெளியே உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது வாகனம் மோதியதில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் 43 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 62 வயதுடையவர். விவாகரத்து செய்ததன் பின்னர் ஏற்பட்ட சொத்து தேர்வின் போது ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பான மன அழுத்தத்தின் காரணமாகவே சந்தேக நபர் இவ்வாறு செய்துள்ளதாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய சாரதி தற்போது கோமா நிலையில் இருப்பதாகவும் இதன் காரணமாக விபத்து தொடர்பில் முழுமையான வாக்குமூலம் போலீசாரால் பெற முடியாதுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்தை அடுத்து அந்த விளையாட்டு மைதானம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிராக ரங்கிரி தம்புள்ள சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இன்று ஆரம்பமாகியுள்ள 3 போட்டிகளை கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட இலங்கை அணி தீர்மானித்துள்ளது. இன்றைய போட்டியில் இலங்கை சார்பாக பெத்தும் நிசங்க, அபிஷ பெர்னாண்டோ, குசல் மெண்டிஸ், சதீர சமரவிக்ரம, சரித் அசலன்க, கமிந்து மெண்டிஸ், ஜனித் டியனகே, மகீஷ் தீக்ஷண, ஜெஃப்ரி பொண்டர்சே, டிலான் மதுஷங்க், அசித பெர்னாண்டோ ஆகியோர் விளையாடுகின்றனர். நியூசிலாந்து அணியில் டிம் ரொபின்சன், வில் யங், ஹென்ரி நிக்லஸ், மார்க் ஷெப்மன், கிளென் பிலிப்ஸ், மிச்சல் ஹே, மைக்கேல் ப்ரோவெல்ஸ், மிச்சல் செனரட், நேதன் ஸ்மித், ஜோதி, ஏக்கப் டவி ஆகியோர் இடம்பெறுகின்றனர்.
இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆலோசக பயிற்றுனராக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் துடுப்பாட்ட வீரர் நீல் மெக்கென்சி நியமிக்கப்பட்டுள்ளார். மிக குறுகிய காலத்திற்கு ஆலோசக பயிற்றுனராக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள நீல் மெக்கென்சி தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இலங்கையின் ஒரு தொகுதி டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்க உள்ளார். தென்னாப்பிரிக்காவில் டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக பயிற்சி போட்டிகள் நடைபெறாததால் 10 வீரர்கள் கொண்ட முதல் தொகுதி டெஸ்ட் வீரர்கள் முன்னாயத்த பயிற்சிகளில் ஈடுபட உள்ளனர். தென்னாப்பிரிக்க நிலைமைகளின் உள்ளார்ந்த தன்மைகள், ஆடுகளத்தின் தன்மை ஆகியவற்றிற்கேற்ப இலங்கை வீரர்கள் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கான மிக முக்கிய ஆலோசனைகளை நீல் மெக்கென்சியிடம் இருந்து பெற்றுக் கொள்ள உள்ளனர். மூவகை சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவிற்காக விளையாடி 4948 ஓட்டங்களை மொத்தமாக பெற்றுள்ள நீல் மெக்கென்சி இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இலங்கை வீரர்களுடன் இணைந்து செயற்படுவார். அணித்தலைவர் தனஞ்சய டி சில்வா, திமுத் கருணாரத்ன, ஏஞ்சலோ மெத்யூஸ், தினேஷ் சந்திமால், லஹரு குமார், பிரபாத் ஜெயசூரிய, நிஷான் பீரிஸ், மிலன் ரத்நாயக், ஹசுன் ராஜித, லசித் எம்புல்தெனிய ஆகிய வீரர்களே ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள ஒரு தொகுதி இலங்கை டெஸ்ட் வீரர்கள் ஆவர். இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் முதலாவது போட்டி டேர்பன் கிங்ஸ்மீட் அரங்கில் நவம்பர் 27ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரையும், இரண்டாவது போட்டி கெபெத்தா சென்ட் ஜோர்ஜ் அரங்கில் டிசம்பர் 5ஆம் தேதியில் இருந்து 9ஆம் தேதி வரையும் நடைபெறும். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.